ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவாஸோட இந்த மரணத்தில் நம்ம எல்லாருமே பங்கு சேரும். கலாபவன் நவாஸ் இஸ் வெரி யங்கர் மோஸ்ட் ஏஜ், நல்ல கம்மி வயசு தான், அதுக்குள்ளே அவர் செத்து போயிட்டார்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பாருங்கள். என்னோடய ஹஸ்பண்டு எவ்வளோ காய்கறிகள் வாங்கி தள்ளி இருக்காருன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. 2 நாளைக்கு தேவையான காய்கறி வாங்கினா போகிறோம். வி ஆர் நியர் டு சாலை மார்க்கெட். என்னோடய பொண்ணுகிட்ட சொல்லி நேற்று தான் காய்கறி இல்லைன்னு சொல்லி அவளை வெயிலில் அனுப்பி நிறைய சைடிஷ்குள்ளே காய்கறி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு அவள் வாங்கிட்டு வந்தாள். நிறைய மல்லி இலை வாங்கிட்டு வந்தாள் பாருங்கள். ஸோ எவ்வளோ மல்லி இலை வாங்கிட்டு வந்திருக்கா. அது எல்லாத்தையும் நான் கழுகி சுத்தம் பண்ணி அவ்வளோவும் போட்டு பத்திரமா அந்த கிண்ணத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கவே முதல்ல இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் வாங்கிட்டு வந்திருக்கார் காலையில். பாவக்காய், கேரட்டு எல்லாம் ரெப்பிட்டேஷன். என் பொண்ணுக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், கேரட்டு, பீட்ரூட்டு, கேபேஜு இதெல்லாம் வேணும் சைடிஷ்க்கு. ஏத்தக்காய் அண்ட் முருங்கைக்காய் எல்லாம் வாங்கினேன். புதினா, கருவேப்பிலை எல்லாம் வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையும் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இதுக்குள்ளே நான் அக்கமடேட் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த சாக்கெட்டில் இவ்வளோ தக்காளி வச்சுட்டு அப்புறம் இந்த மாங்காய் வாங்கியிருக்கு. இதில் மாங்காயில் நான் ஊறுகாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாங்காய், பாக்கி இருக்கிறது தாழே வைக்கிற இதில் வச்சுருக்கேன். வாழைக்காய், இதுக்கு அடியில் பூரா இருக்கிறது முருங்கைக்காய். ஒரு கட்டு முருங்கைக்காய் வாங்கியிருக்கா, அவ்வளோத்தையும் நான் அடியில் வச்சுருக்கேன். பீட்ரூட்டு, வாழைக்காய், ஓகே, அதில் பாவக்காய் எல்லாமே நான் சொல்லியாச்சு. பச்சை மிளகா அவ்வளோவும் நான் இவ்வளோ பச்சை மிளகா வாங்கி வந்திருக்கேன் என் பொண்ணு. அது அவ்வளோ நான் காம்பாஞ்சி ஒரு கவரில் ஆக்கி வச்சப்போ திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளாரையே எனக்கே தெரியாமல் கவருக்குள்ளே வச்ச பச்சை மிளகாய் இருந்திருக்கு. ஆல்ரெடி வச்சது தெரியாமல் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த தக்காளி வந்திருக்கு, எலுமிச்சங்காய் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பாருங்கள், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், நாரங்காய், கேரட்டு, அப்புறம் திஸ் மச் ஆஃப் டொமேட்டோஸ். அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் இது ஃபுல்லுமே கருவேப்பிலை. இதெல்லாம் நான் இலை எல்லாம் அடர்த்தி வச்சுருக்கேன். இது ஒரு வெஜிடபிள் பாக்ஸு ஃபுல்லாக கருவேப்பிலை இருக்குது. அதுக்கு மேலே நேரத்தையே வாங்கின கருவேப்பிலை இந்த இருக்குது. இது ஃபுல்லாக வச்சுட்டு இது பச்சை மிளகா, ஒரு சாக்கு நிறையா பச்சை மிளகா. இவ்வளோ காய்கறி நேற்று வாங்கிட்டு வந்தது. நான் மெனக்கட்டு இருந்து அவ்வளோ நேரம் முயற்சி பண்ணி அவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. அதுக்கடையில் நான் இந்த அவ்வளோ கேரட் இருக்குது, அப்புறம் வெங்காயம் வாங்கிட்டு வந்தால், சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தால், அது எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சாச்சு. அப்புறம் நெல்லிக்காய் இருந்தது நான் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். சாதம் ஆயின்ட்டுருக்கு வெளியில். நான் காஃபி கூட இன்னும் குடித்தா அதெல்லாம் சுடு தண்ணி போட்டுட்ருக்கேன் குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருந்து வேஸ்டெல்லாம் கத்திச்சு, ஒரு விதம் அங்கே வேஸ்டெல்லாம் கத்திச்சாச்சு. முடிச்சுட்டு காஃபி குடிக்கலாமேன்னு சொல்லி வரும்போது என்னோடய ஹஸ்பண்டு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. நான் இதை ஃப்ரிட்ஜில் எங்கே கொண்டு வைக்கிறது? நான் ஆடாக இருந்தால் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் தின்னு தீர்த்துருப்பேன். மெனக்கட்டு இவ்வளோ வாங்கி வந்திருக்கார். ஒரு நாள் இல்லாத திருநாளா பாருங்க. இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சொல்கிறது, பெண்களுக்குள்ள கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட டார்ச்சர் பண்ணுறது எவ்வளோ தாங்குவான்னு பார்க்குறதுக்கு. இது நான் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், ஒரு காய்கறியுமே வராது, கோச்சிக்கிட்டு வரவே மாட்டாங்க. ஆனால் இதில் காய்கறிகள் நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்காவது இதெல்லாம் யூஸ் ஆகும். இவ்வளோ மல்லி இலை இது வச்சு நான் சட்னி அரைச்சி தீர்க்க வேண்டியதுதான். இது மல்லி இலை கிள்ளி போட்டால் ஒன்றும் தீராது, தொகையில் அரைச்சி தான் கொடுத்தாகணும் இட்லி தோசைக்கு. அது மாதிரி நான் ஃப்ரைடே ஜுரமாகவே அப்படியே நான் மாவும் அரைச்சி வச்சுட்டேன். இஞ்சி மிட்டாய் பண்ணி அவ்வளோ 1/4 கிலோ இஞ்சி இருந்தது, அவ்வளோ இஞ்சி மிட்டாய் பண்ணி இதை வச்சுருக்கேன். ஓகே, சரி, இதே மாதிரி தான் எல்லா டைமும். என் பொண்ணுக்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு சொன்னால், இல்லாட்டினா நான் வாங்கிட்டு வருவேன். அப்படியே பின்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி இக்னோரன்ட் ஃபெலோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவார். அப்புறம் வாங்கிட்டு சொன்னால் டைம் இல்லைங்க. சரி, இவர் தான் வாங்கிட்டு வரலையே சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்தால் இந்த அனுபவம். இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே எனக்கு இடமே கிடையாது. பன்னீர் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தார்.
அப்புறமா டெய்லி பன்னீரை தீத்தேன். இப்போ என் பையன் ஒரு சைடு வந்து அவன் வேறு சாமான், அவனுக்குள்ள சாமான் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான். இதெல்லாம் ஏதாவது எனக்கு பண்ணித்தான்னு சொல்லி பாதாம், முந்திரி பருப்பு எல்லாம் வாங்கி வச்சுருக்காரு. ஏதாவது பண்ணித்தா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி நான் ஒரு அறையாக தீர்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே நான் அப்போ தான் நேற்று தான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரிஞ்சு போட்டு அவ்வளோ நூடுல்ஸ் பண்ணி இங்கே இருக்கிற அறையை ஃபினிஷ் பண்ணி சந்தோஷமாக கொஞ்சம் நிமிர்ந்து கொட்டாய் விடலான்னு சொல்லி பார்த்தால் மறுபடியும் மேனந்திருக்காரு எப்படி சாமான். இதுதான் பிரச்சனையே. யார்கிட்டையும் நான் காய்கறி வாங்கவும் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எப்போவுமே வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக உபயோகிக்கலான்னு ஆசை. இப்போ நான் எங்கே கொண்டு வைப்பேன் இது எல்லாத்தையும்? நான் ஒரு மார்க்கெட் அரேஞ்ச் பண்ணாலும் நான் ஆலோசிக்கிறேன். என்னோடய நிலைமையை பார்த்தீங்களா? காலையில் காஃபி கொடுக்க கூட எனக்கு டைம் இல்லை. காலையில் காஃபி குடித்தா வாயெல்லாம் புளிக்கிறதுன்னு சொல்லி குடிக்காமல் வச்சுருக்கேன். இப்போ பீட்ரூட் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணி எப்படி நான் தீர்க்க போகிறேன்னு கூட மண்டை கனமாக இருக்குது. இதை இப்படியே வைக்க முடியாது. அந்த டைனிங் டேபிளில் காலையில் டிஃபனுக்கு நான் ரெடி பண்ணணும், மதியானத்துக்கு லஞ்சுக்கும் ரெடி பண்ணணும், ஈவினிங் இதுவும் இங்கே தான். அப்போ நான் இப்படி நிறத்தி வைக்கவும் முடியாது. நான் என்ன செய்யறது சொல்லுங்கள்? என்ன சாப்பாடு செஞ்சாலும் இந்த வீட்டில் அதிகம் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. அதுவே ஒரு பெரிய கஷ்டம். இதுதான் டார்ச்சர்ஸ் டூ லேடிஸ். இந்த மாதிரி அதிர்ச்சி கொடுத்தும், அதாவது விருந்து கொடுத்து சாகடிக்கிறதுங்கிறது இதுதான். தேங்க்யூ.